அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. 21/11/2025 அருமையான வெள்ளிக்கிழமை, பிரதமை திதியுடன் கூடிய வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை மதியம் கோபூஜை. கோபூஜையில கட்டாயம் கலந்துங்க. மகாலட்சுமி அருள் பெறுங்கள். நம்முடைய கோமடத்தில் கழுதைகள் 2 வாங்கி வைத்திருக்கிறோம். குதிரை 1 இருக்கிறது. எல்லாவற்றையும் நீங்கள் ஒன்றாக ஒரே இடத்தில் சந்தித்து அவர்கள் அனைவருக்கும் நீங்கள் உணவளிக்கலாம். அதற்கு ஒரு அருமையான ஒரு தருணம். கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி, கார்த்திகை மாதம் முதல் வெள்ளிக்கிழமையும் கூட. இதை தவற விடாமல் சிறப்பாக செய்யுங்கள். எம்பெருமான் கருணையில நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க. சந்திர தரிசனம் இன்று மாலை 6 மணிக்கு மேல சந்திர தரிசனம், 3ஆம் பிறை தரிசனம். 3ஆம் பிறையை பார்த்தால் வாழ்க்கை முன்னேற்றமாக இருக்கும். உலக தொலைக்காட்சி தினம். சற்று வச்ச டிவி எல்லாம் பார்த்தவனுக்கு தான் எல்இடியோட அருமை தெரியும். பல பேர் எல்இடி, எல்சிடி, ஹெச்டி இதுலயே பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சற்று வச்ச டிவியோட அருமை, அதுல படம் பார்க்கப்பட்ட பாடு இதெல்லாம் நினைவுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் மீண்டும் மீண்டும் எனக்கு நினைவுக்கு வருகிறது. டிவி பார்க்கறதுக்கு வீடு வீடா அலைஞ்ச ஒரு சிரமம் இருக்கு பாருங்க. அந்த சிரமம் இந்த 90s கிட்ஸ்க்கு மட்டும்தான் உண்டு. உலக மீனவர்கள் தினம். கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ. அது வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எல்லாரும் ஏதோ ஒரு வேலை செய்யறோம். ஆனா ஒவ்வொரு நாளும் துயரத்தை சந்திக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னா அது மீனவர்கள் தொழில் தான். கடலுக்குள்ள போறாங்க, திரும்பி வந்தாதான் நிச்சயம். கடல் அன்னை அவர்களை நம்ம நல்லபடியாக வைத்திருக்க வேண்டும். கடல் அன்னை அவர்களை மேலும் மேலும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். ஏன்னா அவர்களும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உலக ஹலோ தினம். பார்க்குறவங்களா ஒரு ஹலோ சொல்லிருங்க. ஹலோ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. சரியா? அதில் போட்டிருக்கு ஹலோ தினம்னு. அதனால் நீங்களும் ஹலோ, ஹாய் ஹலோ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிருங்க. நீங்கள் பார்க்குறவங்களாம் கீழே ஹலோன்னு கமெண்ட் பண்ணிருங்க. நம்மளும் ஹலோ சொல்லுவோம் திரும்பி. சரியா? வாங்க, திதி யோகம் காரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். பிற்பகல் 2:37 வரைக்கும் பிரதமை, அதன் பின்பு தோதியை. பிற்பகல் 2:26 வரைக்கும் அனுஷம், அதன் பின்பு கேட்டை. காலை 11:02 வரைக்கும் அதிகண்டம் நிறைவு பெறுகிறது. யோகி நட்சத்திரம் அஸ்தம், யோகி சந்திரன், அவயோக நட்சத்திரம் ரேவதி, அவயோகி புதன். அதன் பின்பு சுகர்மம் நாமயோகம், யோகி நட்சத்திரம் சித்திரை, யோகி செவ்வாய், அவயோக நட்சத்திரம் அஸ்வினி, அவயோகி கேது. அதிகாலை 1:34 வரைக்கும் கிம்ஸ் துக்குணம், அதன் பின்பு பிற்பகல் 2:37 வரைக்கும் பவகரணம் செவ்வாய், அதன் பின்பு பாலவகரணம் ராகு. நண்பர்களே வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். குரு அதிசார பயிற்சியாக கடகத்தில் உச்சம், கேது சிம்மத்தில், புதன் சுக்கரன் 2 பேரும் துலாம்ல, சூரியன் செவ்வாய் சந்திரன் 3 பேர் விருச்சகத்துல, சந்திரன் நீச்சம், ராகு கும்பத்தில், மீனத்தில் சனி பகவான். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை அரசிலேயே தூங்குகிறது. அருமையான ஒரு நேரம். இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகள் எதுன்னு இருந்தால் தூங்குங்க. அருமையான நாள், தூக்கமே அருமையாக இருக்கிறது. அதனால் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது. நம்ம இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை, இன்றைக்கி நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடுறோம், நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும், அந்த மாதிரியான வேலையை செய்யுங்க. இல்லை ஒரு வேலை நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க. நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாவது எழுதுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் 2மே சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது. 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். 100% வெற்றி. 8ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், ஆந்தை படுபட்சி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள். மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்கள். எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள். முக்கியமான வேலை இருந்தால், புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இந்த படுவட்சி நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை செய்ய இருக்கிறது. 100% காரிய வெற்றி. இந்த மதிய வேலையில் முக்கியமான வேலை இருந்தால் தூங்குங்கள். மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும். 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை 75% வெற்றியை கொடுக்கும். 9ஆம் ஜாமம் உங்களுக்கு அரசு 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை.
பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும் இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து 9ஆம் ஜாமத்தை பயன்படுத்துங்க. ஸோ 10ஆம் ஜாமம் உங்களுக்கு பறவை வந்து சிறப்பாக இல்லை. நீங்கள் தவிர்க்கவே முடியல, நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றியை தரும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. 1ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது. ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 4ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது. எதை துவங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் துவங்குங்கள். மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. அதன் பிறகு 2 ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை. இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் துவங்குங்கள். அடுத்த வேலையில் செய்யக்கூடிய அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதுக்கான பிளான் பண்ணுங்கள், எழுதி வைங்க. இதை நான் செய்கிறேன்னு யார்ட்டையா சொல்லுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். 3ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 8ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் ஊன். பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு 75% காரிய வெற்றியை கொடுக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணித்திருப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.